அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கதிரும் ஞானமும் எவ்வளோ கூப்பிட்டோம் விசாரணை தேதி மாற்றி வைக்காமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குணசேகரன் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு கோர்ட்டில் ஈஸ்வரி நமக்கு சாதகமாக தான் பேசணும், அதை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர்கிட்டையும் ஞானத்துக்கிட்டையும் சொல்லிட்டாரு. இதனால் கதிரும் ஞானமும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி தர்ஷன் பார்கவி கல்யாணத்துக்காக பந்தக்கால் ஊன்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ கதிரும் ஞானமும் இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த ஃபங்க்ஷன் நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே சமயத்தில் ஜனனியும் சக்தியும் தங்கியிருக்க வீட்டுக்கு அரசு அடியாட்கள் அமைச்சிருந்தாரு. அதை வீடியோ எடுத்த ராவணன் கதிருக்கு அமிச்சிட்டாரு. அந்த வீடியோவை கதிர் ஈஸ்வரி கிட்ட காட்டிட்டாரு. அதை பார்த்த ஈஸ்வரி, நான் கோர்ட்டுக்கு பேசுகிறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராவணன் அன்புக்கரசியை வச்சு தர்ஷனை திருச்சிக்கு போகணுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதே சமயத்தில் பார்கவி ஜனனிக்கு கால் பண்ணி இன்றைக்கி மதியானம் பந்தக்கால் ஊன்றாங்க, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜனனி, இந்த சமயத்தில் நான் வீட்டுக்கு வர்றது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. ஜனனி நடித்த மாதிரி விசாரணை சரியான தேதியில் நடக்குமா, அப்படி நடந்தால் ஈஸ்வரி ஆதி குணசேகரனுக்கு ஆதரவாக பேசி அவரை காப்பாற்றுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.